இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் எண்ட் டேட் இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். இந்த ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு இது என்ன கம்பெனி அப்படின்ற ஒரு யோசனை வரும். ஆக்சுவலாக டோல்கேட் இருக்கு இல்லையா, டோல்கேட்டு ஹைவேஸில் இருக்க டோல்கேட், அதோட கலெக்ஷன், அதோடைய எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்கள் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி 1956 ஆரம்பித்தது. இது வந்து நான் கவர்மெண்ட் கம்பெனி தான். இது கவர்மெண்ட் கம்பெனி இல்லை, ஆனால் அண்டர் கவர்மெண்ட் இது. இவங்க வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதோடைய அந்த டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்காக பிஇ கேண்டிடேட்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதில் இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் பிஇ முடித்தவங்கள வந்து இவங்க வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதாவது எந்த விதமான எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுத வேண்டியதில்லை. இது மெரிட்டில் டைரக்ட் கேட் ஸ்கோரை வச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 49 சீட் இருக்குது. அன்ரிசர்வில் 21 சீட்டு, ஓபிசி என்சிஎலுக்கு 13, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 5. ஸோ டோட்டலாக 49. 1 வந்து பிடபிள்யூபிடிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினியர் ஐடிஎஸ் இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் கேட் எழுதியிருக்கணும். 2025 கேட் அப்பேர் ஆகிட்டு அதில் ஒரு ஸ்கோர் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அது இவங்களுக்கு வேணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அந்த கேட் ஸ்கோரை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை வச்சு தான் இவங்க மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேட் ஸ்கோர் 2025 வந்து போட்டு நீங்கள் அதை வச்சு அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் வெப்சைட் கொடுத்துருக்கேன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதே வெப்சைட் வந்து கூகுள் க்ரோம்லேயே மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் மாத்திரம்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மாத்திரம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரியர் ஆப்ஷன் போயிடுங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் எடுத்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன ஏஜ் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க சில கேட்டகரிஸ்க்கு. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஆல் இண்டியா போஸ்டிங். ஸோ ஆல் இண்டியா லெவலில் எங்கே வேணால் இதுக்கான இவங்க வேக்கன்சி எங்கே இருக்கோ அங்கே வந்து உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ, ரீசெண்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அதே மாதிரி சிக்னேச்சரோட ஸ்கேன் காப்பி, இதெல்லாம் வந்து இமேஜாக, அதாவது ஃபோட்டோ வந்து இமேஜாகவும் சிக்னேச்சரையும் இமேஜாக ஜேபிஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 10th சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்றதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீடட் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேட் ஸ்கோர் கார்டு இருக்கு இல்லையா, அதையும் ஒரு 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு காப்பி வந்து 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் கொடுக்கணும். எடிட்டிங் ஆப்ஷனெல்லாம் எதுவுமே தரலை. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் ஃபோன் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் வேணும். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே சப்மிட் பண்ணி முடிச்சப்புறம் உங்களுக்கு ஒரு யூஆர்என் நம்பர், அதாவது யூனிக்யூ ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும்.
அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வரும். இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு இமெயிலையும் இதே அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே வரும். நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்களோட அஃபிஷியல் மெயில் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் மாத்திரம் போயிட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மே 2025 அன்னைக்கு ஓப்பன் ஆச்சு இந்த அப்ளிகேஷன். க்ளோசிங் டேட்டு 2 ஜூன் 2025. ஸோ 2 ஜூனுக்கு முன்னாடி தயவுசெய்து யாரெல்லாம் குவாலிஃபைடோ இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.